வாமா, என்ன வேணும்? மார்க்கெட்டிங் விசிட் வந்திருக்கேன் சார். புது ப்ராடக்ட்லாம் சப்ளை பண்றோம். கொஞ்சம் பாக்குறீங்களா சார்? இருக்கிற பொருளையே சேல்ஸ் பண்ண முடியல, இதுல புது பொருள் வேறயா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க கிளம்புங்கம்மா. இல்ல சார், நீங்க பொருள் வாங்கணும்னு கட்டாயம் இல்ல. என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம்ல. இல்லம்மா, நான் எதுவும் வாங்க போறது இல்ல. உன் நேரத்தை வீணாக்க வேணாம்னு பார்த்தேன். இல்ல சார், நான் உங்களுக்கு பொருள் காமிக்கிறதுனால என் நேரம் வீணாகாது. சரியாதான் யூஸ் ஆகும். நீங்க பாருங்க. விட மாட்டீங்க போல. சரி, காட்டுங்கம்மா. இது 100 ml பர்ஃப்யூம் சார். இதுல 12 ஃபிளேவர்ஸ் இருக்குங்க சார். அதுலயே சின்னது இதுல 20 ஃபிளேவர்ஸ் இருக்குங்க சார். அது இல்லாம ரோஸ் வாட்டர், பர்த்டே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்களே. மார்க்கெட்டிங்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸா? எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல சார். இன்னைக்குள்ள 1000 ரூபாய் சேல்ஸ் பண்ணாதான் எனக்கு வேலை கிடைக்கும்னு கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க. ஓ, 1000 ரூபாய் சேல்ஸ் பண்ணா வேலையே கிடைக்குமா? இது வரைக்கும் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கீங்க? எங்க சார், 30 கடைக்கு மேல பார்த்துட்டேன். 300 ரூபாய் தான் சேல்ஸ் ஆயிருக்கு. டைம் வேற முடிய போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாதமா, நீ தான் டேலண்டா இருக்கியே. இந்த கம்பெனிக்காரங்களை எனக்கும் தெரியும். நான் சொன்ன உன வேலை கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்றேன், நீ தைரியமா போ. இல்ல சார், ரெக்கமெண்ட்லாம் நான் வேலை செய்ய விரும்பல. என் டேலண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா 700 ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் கொடுங்க. ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட். 700 ரூபாய்க்கு என்னமா? நீ 1000 ரூபாய்க்கு ஆர்டர் எழுதிக்கோமா.